நம்முடைய பிரச்சனைகள், தேவைகள், இதை குறித்து நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். பிரச்சனைகள், தேவைகள் இது நம்மை அழிக்க அல்ல, அது கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கிறது. எபிரேயர் 11:6 நம்ம பலன் தேடிதான் அவர்கிட்ட வருகிறோம். இளையகுமாரன் பசியினாலே தகப்பன் வீடு வந்தது போல ஒரு தேவை நிமித்தமாய் ஒரு இடத்துல வருகிறோம். முதலாவது விசுவாசம் நம்முடைய தேவையை சந்திக்கும் இயேசு, அப்படிதான் ஆரம்பிக்கும். அந்த விசுவாசத்தில் வளர வளரதான் நித்திய ஜீவன் வரைக்கும், யோவான் 6:47 சொல்லப்பட்ட அந்த விசுவாசம் வரைக்கும் நம்ம வளருகிறோம். ஆகவே துவக்கத்திலே உங்கள் தேவைகளை குறித்து கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபிப்பதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டது. கவலைப்படாதே என்று சொல்லாமல் உங்கள் கவலைகள் எல்லாம் எப்படி அகற்ற வேண்டும், எப்படி அதில் ஜெயிக்க வேண்டும், அந்த பிரச்சனைகளை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும், வேதம் சரியாக வழி நடத்துகிறது. இந்த வசனங்களை தொடர்ந்து நீங்கள் தியானித்து பாருங்கள். எளிதாக கவலைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும்.